Hi friends, very good morning. This is Sharmila, Diamond Director. Friends, நான் இந்த அக்டோபர் மந்தில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்றது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்றது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சிஸ்டன்சி பண்ண ஆர்டர்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ என்னெல்லாம் நான் பை பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அஷூரில் பாடி லோஷன் அப்படின்றத நான் பை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய அல்ட்ரா மேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனர். ஸோ என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட்டு. ஸோ அது பை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டெய்லி கேஷ் ஷாம்பு. ஸோ டெய்லி கேஷ் ஷாம்புமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட். அதனுடைய ஸ்மெல்லாக இருக்கட்டும் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோட்டீன் பவுடர். ஸோ சாக்லேட் ஃப்ளேவரில் நம்மக்கிட்ட ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கிட்ஸுக்காக நான் பை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீமே பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைவஸ்ட்டில் அல்ட்ரா ஸ்க்ரப் டிஷ்வாஷ் லிக்விட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ பாத்திரம் கழுவுற ஒர்க்கு கண்டிப்பாக டெய்லி எல்லாருக்குமே முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இது இருக்கும். ஸோ அதனால் அதை நான் பை பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிடர்ஜென்ட் பவுடர்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஜெட்டா காஃபி வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளினோவில் வந்து லிப் பாம். லிப்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ட்ரை ஆகும் வின்டர் சீசனில் ஆகும்போது. அதனால் நான் முன்கூட்டியே நான் அதை வந்து பை பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஆயில் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில். நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் குக்கிங் ஆயில் தான் பார்த்தீங்கன்னா நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணதுலேருந்து லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டு லிட்டர் குக்கிங் ஆயில் வந்து 2 பாட்டில் நான் பை பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து டிடர்ஜென்ட் பவுடர் தான் அப்படி நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். இது வந்து என்னுடைய டாட்டருக்காக நான் பை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியூ கார்டன் நாப்கின் அப்படின்றது பை பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நியூவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா வெஜ் கொலாஜன். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இது. வெஜ் கொலாஜன் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பை பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெரட்டின் ஸ்மூத்னிங் ஷாம்பு. இது வந்து என் டாட்டருடைய ஃபேவரட் ஷாம்பு. அதே மாதிரி கிரான்பெரி நான் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பை பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா டீப் கிளென்ஸ் ஷாம்பு. ஸோ இது வந்து நம்ம ஆயில் பாத் எடுக்கும் போது கண்டிப்பாக இந்த ஷாம்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நான் பை பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நோனி சப்ளிமெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த மந்தில் நான் ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைவஸ்ட்டில் வந்து டிடர்ஜென்ட் பவுடர் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். எஸ், கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். டிடர்ஜென்ட் பவுடர் நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பவுடர் வந்து ஓப்பன் ஆகிடும்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸில் வந்து மொத்தமாக 2 இருக்குது. நான் வந்து 2 தான் ஆர்டர் போட்டேனே. டிடர்ஜென்ட் பவுடர் வந்து 2 தான் நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அந்த மந்த் ரீபர்ச்சேஸ் ஆஃபரில் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்ட்ராவே எனக்கு எத்தனை டிடர்ஜென்ட் பவுடர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து ரீபர்ச்சேஸ் ஆஃபரில் எனக்கு ஃப்ரீயாக டிடர்ஜென்ட் பவுடர் அப்படின்றது மொத்தமாக பாருங்கள். நான் ஆர்டர் போட்டது 2 தான், இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயும் டிடர்ஜென்ட் பவுடர் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜில் மந்த்லி இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி அப்படின்றது மாதம் 100 PV கன்சிஸ்டன்சி பை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து 2 கன்சிஸ்டன்சி டே 1 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மந்த்லி 3 கன்சிஸ்டன்சி பண்ணுவேன். பட் இன்றைக்கி இந்த மந்த்து வந்து ஜஸ்ட் ஒரு 2 கன்சிஸ்டன்சி மட்டும்தான் செகண்ட் டேட் அப்போ பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னும் ஒரு கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 டேஸில் பை பண்ணுவேன். ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது எனக்கு. ஸோ
ஸோ இதனால் பாருங்கள் 2 டிடர்ஜென்ட் பவுடர் வாங்கினதுக்கு எனக்கு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இன்னும் இதுலேயும் டிடர்ஜென்ட் பவுடர் எப்படி பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மந்தில் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு. நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் குக்கிங் ஆயில், ப்ரோட்டீன் பவுடர், க்ரீம், ஷாம்பூ, லோஷன், டிஷ்வாஷ் லிக்விட். ஸோ இதெல்லாமே எனக்கு இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்றதுனால இதெல்லாம் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணாலே நீங்கள் 100 PV ஆஃபருக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டன்சி ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு வந்து 2500 ரூபீஸ்க்கு ஃப்ரீ வவுச்சர் கொடுப்பாங்க. பட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா 200 PV பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து 5000 ரூபீஸ்க்கு ஃப்ரீ வவுச்சர் அப்படின்றது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபீஸ் சேவ் ஆகுது. ஏன்னா நம்ம 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட 3000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் பாருங்கள் 300 ரூபீஸ் கொடுக்குறாங்க, மந்த்லி இன்கம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியை விட டிபி ப்ரைஸில் தான் நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கே ரிட்டர்ன் வர ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆஃபர், 50% மேலே நமக்கு ரிட்டர்ன் வரும். அதனால் கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. நம்ம எத்தனை கன்சிஸ்டன்சி பண்ணாலும் அதுக்கான 2500 ரூபீஸ்க்கு வவுச்சர் கொடுப்பாங்க. ஸோ இந்த மந்தில் நான் பண்ண டபுள் கன்சிஸ்டன்சி ப்ராடக்ட் இது தான். இன்னும் ஒரு கன்சிஸ்டன்சி மறுபடியும் நான் பை பண்ணுவேன். மந்த்லி நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும் தான் நான் பை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. விஷுவல்.